மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர் ஒருவர். ஒன்லைனர். ஓகே, நான் அந்த ஒரு வார்த்தையில் ஒரு சென்டென்ஸில் சொன்ன என்ன சொல்லுவேன்னா, நமக்கு ஏதாவது வீக்னஸ், போதாக்குறை, பற்றாக்குறை இருந்தால் அதை மறைக்க தேவையில்லை, அதை பற்றி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை குறித்து மிகவும் சந்தோஷமாக பெருமை பாராட்டலாம். ஏன்னா அந்த ஒரு இடத்துல தான் அவர் வல்லமையாக இறங்கி செயல்பட முடியும். கரெக்டுங்களா? இன்றைக்கான மெசேஜ் பேசும்போது எதுக்கு பிரதர் போன வாரம் எங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா, இந்த வாரத்துக்கான மெசேஜ் போன வாரம் மாதிரியே ஒரு சீக்வல். அந்த மாதிரியே ஏதாவது நம்ம இழந்து போயிட்டோம், யாராவது நம்மள்ட்ட வந்து எதையாவது ஏமாற்றி பறிச்சுக்கிட்டாங்க, சந்தோஷப்படுவோமா? எவ்வளோ கடுப்பாக இருக்கும். நான் நம்பினேன் என்னை ஏமாற்றி பறிச்சுட்டு போயிட்டான். ஏதாவது உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டால் உண்மையாகவே இந்த மெசேஜ் கேட்டதுக்கப்புறம் சந்தோஷப்படலாம். இப்போது ரீஸ்டோர் அப்படின்னு இதுக்கு டைட்டில் கொடுத்துருக்கேன். அதாவது இழந்ததை மீட்டெடுக்கிறது. இழந்ததை மீட்டெடுக்கணும். ஏன்? நான் இழக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அதை பாதுகாத்திருக்க முடியும் இல்லையா? என்னோடய அப்பா, நான் இழந்ததுக்கப்புறம் அவர் எனக்கு மீட்டு கொடுக்கணுமா? நான் இழக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்னை பாதுகாத்து நான் இழக்க முடியாதபடி பண்ணியிருக்க முடியும் இல்லைங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு டிவியோ ஒரு ஃப்ரிட்ஜோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க, அது கெட்டு போச்சு, அது சரி பண்ணுறாங்க. சரி பண்ண பிறகு அது புதுசாக வாங்கின வேல்யூ இருக்குமா இல்லை அது குறைப்படுமா? ஏன் நான் அதை கேட்குறேன்னா, ஏதாவது சரியில்லாத சரி பண்ணப்பட்டால் உலகத்தரமாக அது அதோட வேல்யூ குறைஞ்சி தான் போகும். ஏன்னா இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோன், புது ஃபோன் இந்த விலை, ரீஃபர்பிஷ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக கொடுத்த ஒரே வாரத்தில் கெட்டு போச்சுன்னு சொல்லி அதை சரி பண்ணி அதை பாதி விலைக்கு விற்பாங்க. ஸோ உலகத்தரமாக ஏதாவது சரி பண்ணால் அது முதல் எந்த தரத்தில் இருந்ததோ அந்த தரத்தில் இருக்க முடியாது. சரிங்களா? கரெக்டாக? சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்கன்னா ரீஸ்டோர் பாயிண்ட்னு க்ரியேட் பண்ணுவாங்க. நான் டெய்லி வேலை பார்த்துட்டே இருக்கேன், டேனி நானாக ஒரு ஏஐ க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு போய் அவங்க கிளாஸில் அவங்க வாத்தியார் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லிட்டான். சரி, நாளைக்கு வந்து டெமோ காமிடாங்கிறாங்க. அவன் ஏதோ வேலை பார்க்குறான், மொத்தமும் வேலை பார்க்காம போச்சு. இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளும் ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிட்டு வருவாங்க, ஒரு பேக்கப் மாதிரி. இன்றைக்கி வேலை பார்க்கலையா, இன்றைக்காக மறந்துடு, நேற்று ஒழுங்காக வேலை பார்த்த ஸ்டேட்டுக்கு போ. அப்போவும் பார்த்திங்கன்னா நேற்று ஒழுங்காக வேலை பார்த்த ஸ்டேட்லேருந்து இன்றைக்கி வேலை பார்க்காததுக்கு இடையில எவ்வளவோ நல்ல காரியங்கள் நடந்திருக்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அதெல்லாம் அழிச்சிட்டு என்ன ரிஸ்டோரேஷன் பாயிண்ட் வச்சோமோ அங்கே தான் போய் சேரும். இது எல்லாம் இப்படி இருக்கும் பொழுது, பிரதர் அங்கே வரல டிஸ்பிளே, இது எல்லாம் இப்படி இருக்கும்போது நம்ம புத்திசாலி மாதிரி ஏன் கர்த்தர் உலகத்தரமாக பார்க்கும்போது இழந்ததை மீட்டெடுத்தால் அது ஒரிஜினல் மாதிரி வர்ற மாதிரி தெரில, ஒஸ்ட் கேஸ் தான் போகிற மாதிரி இருக்குது. எதுக்காக கர்த்தர் காப்பாற்றாமல் ப்ரொடெக்ட் பண்ணாமல் இழக்க வைக்கணும், அப்புறம் இறங்கி அவர் நம்மளுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்தரமாக பார்த்தீங்கன்னா ரிஸ்டோரேஷன் எப்பொழுதுமே முன்னை விட பெட்டராக இருக்காது. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது மீட்டெடுத்து கொடுத்தால் அது முன்ன இருந்த ஸ்டேட் இல்லை, முன்ன இருந்ததை காட்டிலும் பல மடங்கு பெட்டர் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி, எண்ணிக்கையிலையோ இல்லை அதோட தரத்துலையோ முன்னை விட பெட்டராக தான் இருக்கும். சரிங்களா? எப்படி பிரதர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகமும் 22 1வது வசனமும் 4வது வசனமும் பாருங்கள். ஒருவன்
ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு எத்தனை மாடு தரணுமா? 5 மாடு. அவன் திருடினது ஒரு மாடு, அவன் திருப்பி கொடுக்க வேண்டியது 5 மாடு. ஒரு ஆட்டுக்கு 4 ஆடு. இப்படி திருடு கொடுக்கணும். சரிங்களா? அவன் கையும் களவுமா பிடிக்கப்பட்டா அட்லீஸ்ட் மினிமம் டபுள் தரணும், இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும். சரிங்களா? இப்போது நீங்கள் இழந்தது என்ன, உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுறது என்ன? முன்னாடி இருந்த மாதிரியா இப்போ அதோட ப்ராஃபிட்டபிள், அதோட பெட்டராக தோணலையா? பெட்டராக தோணலையா? சரி, இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை. லேவியராகவும் 6:1-6 தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திருப்பி கொடுக்க கடவன். என்ன எடுத்தானோ, என்ன ஏமாத்தினானோ, என்ன பொய் சொன்னானோ, வாங்கினதை அதை மட்டுமா திருப்பி கொடுக்கணும்? அந்த முதலை கொடுக்கிறது அல்லாமல் அதனோடே 1/5 அதிகமாக கூட்டி அதை தன் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ 100 ரூபாய் உங்களை ஏமாற்றி பொய் சொல்லி ஒருத்தர் பறிச்சிருந்தா அவங்க மினிமம் எவ்வளோவா தரணும்? 120 ரூபாய். 5ல் 1 மடங்கு. இருக்கிறதுலே கந்து வட்டியோட மோசமாக இருக்குது. 20% கூட தரணும். நீங்கள் இன்றைக்கி பேங்க்கில் நீங்கள் சும்மா காசை விட்டு வச்சுருந்தீங்கன்னா 4% தருவாங்களா? ஃபிக்ஸட் டெபாசிட், நான் என் காசவே நான் எடுக்கலை, நீங்களே வச்சுக்கோங்க, 1 வருஷம் 5 வருஷம் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் 5-6% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க ஒரு வருஷத்துக்கு. சீனியர் சிட்டிசன் அப்படின்னு போனால் 6.75%. இங்கே ரோட்டோரத்தில் பேங்க் அல்லாத வட்டி கூடுற கடைகளில் கூட பார்த்திங்கன்னா 2 ரூபா வட்டி அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு காமிக்கிறதுக்கு 2, அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு தெரில, நான் வாங்கினதில்லை. ஆனால் இங்கே 5ல் 1 மடங்கு சேர்த்து தரணுமா? இது எவ்வளோ பெரிய லாபம் தெரியுமா? நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம், ஏன் ஆண்டவரே இந்த ஏன் இழந்தோம் அப்படிங்கிற கேள்விக்கு போனீங்கன்னா, 1 சுய இச்சினால் இழுக்கப்பட்டு, இல்லை பொல்லாங்கனால் சோதிக்கப்பட்டு, இல்லை கர்த்தரோட பிள்ளைன்னு யாராவது வம்படிக்கு உலகம் பகைச்சு, எந்த வழியினாலும் இருக்கலாம் நீங்கள் இழந்து போனது. ஆனால் அவர் அதை உங்களுக்கு மீட்டு கொடுப்பாருங்கிறது உண்மை. அவர் மீட்டு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார்? முன்ன இருந்ததை மாதிரி இல்லை, பல மடங்கு அதோட எண்ணிக்கையிலும் அதோட தரத்திலையும் அது உயர்ந்திருக்கும். சரிங்களா? சிம்பிளாக நம்ம கேட்டுடலாம். உலகத்தை படைக்கிறதுக்கு அவர் பேச வேண்டியிருந்தது. He has to just speak to create the universe. ஆனால் உங்களையும் என்னை மீட்டு கொள்றதுக்கு அவர் ரத்தம் சிந்த வேண்டியது இருந்தது. சரிங்களா? அவருக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்கும் எது பெட்டர்னு. சரிங்களா? அதனால் இன்றைக்கி ஏதாவது நீங்கள் இழந்தீங்க, ஏதாவது உங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதுன்னா நீங்கள் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு புலம்ப வேண்டியது கிடையாது. கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் மீட்பர், நீர் இதை எனக்கு மீட்டு எடுத்து கொடுப்பீர். கொடுக்கும்போது இது இல்லை, இது மாதிரி பல மடங்கு எனக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ மீட்டு கொடுக்குறார். எதை மீட்டு கொடுப்பார்? இதுக்கு வாரம் பார்த்திங்கன்னா மெசேஜ் ஒரு மணி நேரம் போயிடுச்சு. போன வாரம் க்ளீனாக அலாம் வச்சு 30 நிமிஷத்தில் முடித்தேன். ஸோ ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பார்க்கணுன்னா எதை மீட்டு கொடுப்பார், சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு அவரை எதை மீட்டு கொடுப்பார்னு பார்க்குறதுல முதலாவது காரியம் நான் சொல்ல விரும்புகிறது சோல். இந்த 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 இதில் 2 ஸ்லைடு இருக்குது. அந்த 2ஆவது ஸ்லைடு போகும்போது இதை டீட்டெயிலில் பார்ப்போம். ஏன் இதை முதலாவது பார்க்குறோம் நம்மளுக்கு தெரியும். சங்கீதம் 23:3, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷனில், ESV வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஹீ ரீஸ்டோர்ஸ் மை சோல். அவர் என் ஆத்மாவை மீட் எடுத்து கொடுக்குறார். தேற்றார் இல்லை, மீட் எடுத்து கொடுக்குறார். சரி, ஆத்மாவை மீட் எடுத்து கொடுக்குறார். ஆத்மா எந்த அளவுக்கு முக்கியம்? 3 யோவான் 1:2
பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போது உங்களுக்கு ஒரு இடத்துல நல்ல ஒரு செழிப்பு, ஒரு ஹோலிஸ்டிக் லைஃப் க்ரோத் இருக்கணும்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எது? ஆத்மா வாழணும். பொதுவாக ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு 3 சொல்லுவோம் இல்லைங்களா? சரீரம் சிம்பிள். ஆவி அவர் மனுஷனை படைச்சப்ப அவனோட நாசியில் அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊற்றினார். ஆவி ஸ்பிரிட், அதுவும் கூட விளங்கிக்க முடியும். இந்த ஆத்மா அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் விளங்கியிருக்குன்னு தெரில. இந்த ஆத்மா இங்கே எழுதியிருக்க உங்களுக்கு தெரியான்னு தெரில. முதலாவது மைண்ட், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய புரிதல். அடுத்து வில், சாய்ஸஸ். இது நான் செய்வேன், இது நான் செய்ய முடியாது, இது எனக்கு செய்ய இஷ்டம். வில் பவர்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு செய்ய இஷ்டம், நம்மளோட இஷ்டம், நம்மளோட நோக்கம். அடுத்து எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ். இன்றைக்கி கர்த்தர் என் கூடயே இருக்கிற மாதிரி இருக்குது, இன்றைக்கி எனக்கு ரொம்ப போராக இருக்குது, டல்லாக இருக்குது. இந்த எமோஷன்ஸ் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆத்மா. இப்போது இந்த ஆத்மாவை மீட்டெடுத்து கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பாருங்கள், பொதுவாக இந்த 3, இந்த மைண்ட், இந்த வில், இந்த எமோஷன்ஸ், இது 3ஐயும் பெட்டராக மாற்றுறது இல்லை, அவர் உங்களுக்கு முன்னே இருந்ததை விட பெட்டராக மாற்றி கொடுக்கறது. அவர் கெத்சமனே தோட்டத்தில் ரத்தம், வேர்வை, நம்மளுக்கெல்லாம் வேர்வை ஆழங்கள்லேருந்து வேர்வை, தண்ணி, உப்பு கலந்த தண்ணி மாதிரி வரும் இல்லையா? அவருக்கு பிளட் கேப்பிலரிஸ் வெடித்து ரத்தம் வருது வேர்வையா. அப்போது அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சிருப்பார். எதற்காக அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அனுபவித்தார்? இன்றைக்கி நீங்களும் நானும் எமோஷ்னலாக நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் ஒன்றும் முடியலைன்னு சொல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவர் சகல விதமான ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டார். அப்பா, இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுக்கப்படுமானால் எடுத்துக்குங்க. அப்போது எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை, அந்த நெருக்கடியான நிலைமையிலையும் அவர் சொல்கிறாரு, ஆனாலும் என் சித்தம் அல்ல, யுவர் வில் பி டன், உங்கள் சித்தத்தின்படி ஆகட்டும். இன்றைக்கி உங்களுக்கான வில் பவர், ஒரு சாய்ஸ். இதை சாப்பிடக்கூடாது, சின்ன ஆப்ஷன் தான், எல்லாத்தையும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாத. இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி 1000 ஆசீர்வாதங்கள் இருந்து ஏதாவது ஒரு குறை மாதிரி தெரிஞ்சால் அதை ஒன்றை தான் நம்ம நோக்கி பார்த்துட்ருப்போம். இந்த இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணுறதை மறந்துட்டு அந்த ஒரு குற்றத்தை மட்டும் நோக்கி பார்த்துட்ருப்போம். இன்றைக்கான சாய்ஸ், என்னுடைய ஆண்டவர் என்னை புத்தியில் பலப்படுத்தியிருக்கார், என்னுடைய சாய்ஸஸ் எல்லாம் இது பண்ணணுன்னா அதை என்னால் பண்ண முடியும், இதை பண்ணக்கூடாதுன்னா அதை நான் பண்ணாமல் இருக்க முடியும். இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லை, இன்றைக்கி டென்ஸ்ட் இல்லை. இதெல்லாம் எந்த அளவுக்கு அவர் பண்ணி கொடுத்துருக்காருன்னா, அப்பா அப்பா அப்பான்னு பரலோக பிதாவை உங்களுக்கும் எனக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணவர், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இன்றைக்கி நீங்கள் நானும் எங்கள் அப்பா ஒரு குற்றமும் ஒரு கவலையும் இல்லாமல் நினச்சதை போய் கேட்டுக்க முடியும். அவருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய மனம் மறுரூபமாக முடியும். இன்றைக்கி யாராவது எனக்கு மறதி, எனக்கு கவலை, எனக்கு எப்படி சாய்ஸ் எடுக்கிறதே தெரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நீங்கள் விளங்கிக்கலன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த சோல் என் ஆத்மாவை தேற்றுகிறார், என் ஆத்மாவை ரிஸ்டோர் பண்ணுறாருங்கிறது. சரி, இன்னும் ஒரு லெவல் மேலே போய் பாருங்களேன். எஸ்தர் அம்மா ராஜாவை இறங்கி ஒரு காரியத்துக்காக கேட்டிருக்கோம். அவர் வர்றார், என்னம்மா நான் உனக்கு பண்ணேன்? அந்தம்மா முதல் எடுத்தோன்னே எனக்கு இதெல்லாம் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் என்னோடய ஜனங்களுக்காக இன்ஸ்டா சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னு எதாவது சொன்னிச்சுன்னு நினைக்கிறீங்களா? நல்லா மூக்கு முட்டை சாப்பாடு போடும், நல்லா சாப்பிட்டு திருப்தியாக போவார். அடுத்த நாள் திருப்பி வாங்கன்னு கூப்பிடும், திருப்பி அடுத்த நாள் வருவார், நல்லா சாப்பாடு போடும். பொல்லாத தகப்பனாகிய நீங்கள், ஒரு நார்மல் ஆளாக இருக்கிற இந்த அம்மாக்கே இவ்வளோ புத்தினா, அவர் என்ன பண்ணுவார்? உங்களுடைய ஆத்மாவை தேற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் நீங்கள் பாருங்கள். நல்ல பசுமையான புல்வெளி,
இன்றைக்கி நல்ல பிரியாணி, சிக்கன், மட்டன் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா, நல்லா சாப்பிட வச்சு, நல்ல அமர்ந்த தண்ணீர், நல்ல ஃபில்டர்டு ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்து நல்லா சுகமாக உங்களை உட்கார வச்சு நீங்கள் அறக்க பறக்க ஓட வேணாம். நான் என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலையே அப்படின்னு கஷ்டப்பட வேணாம். எப்பொழுதுமே என்னைக்கு மூளை குழப்பம் பண்ணுதோ அன்னைக்கு ஆண்டவரை நம்பணும். ஒன்று, ஏதாவது வயிற்றுக்கு போட்டு படுத்துங்கன்னா போதும், ஹீ வில் ரிஸ்டோர், ஹீ வில் டேக் கேர். அதனால தான் ஆண்டவரே என் உயிர் எடுத்துக்கங்க ஆண்டவரே அப்படின்னு ஒருத்தன் புலம்பும்போது காக்காவை அனுப்பிச்சு ஏதாவது இவனுக்கு சாப்பாடு கொடுன்னு சொல்லி ஒரு தூதர்கள் அனுப்பிச்சு தட்டி கொடுத்து ரேரே சொல்லி தூங்க வைக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் ஆவிக்குள்ள ஆத்மாவில் கலக்கமாக, இன் யுவர் மைண்ட், இன் யுவர் எமோஷன்ஸ், இன் யுவர் சாய்ஸஸ் உங்களுக்கு சரியில்லைன்னு தோணுனதுன்னா அவர் உங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறார். ஹி ரிஸ்டோர்ஸ் யுவர் சோல்னு உங்களுக்கு விளங்கணும். அவர் பண்ணுறார், அதுக்கான சகலமும் அவர் செய்து முடித்தான்னு விளங்கணும். இந்த ஒரு இன்னர் பீஸ், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. இதை விட பெருசாக என்ன வேணும்? அவர் போகும்போது அவருடைய சமாதானத்தை நம்மள்ட்ட தந்துட்டு போகிறார். இன்றைக்கி நான் மன கஷ்டமாக இருக்கேன், மனக்குழப்பத்தில் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன்னு சொல்கிறது கரெக்டு இல்லை. அது சொன்னோம்னா இதை நம்ம விளங்கிக்கிறேன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஆத்மா பார்த்தோம். அடுத்து ஹீலிங் அண்ட் ஸ்ட்ரென்த். மாம்ச பிரகாரமான ஒரு நோய் நொடி ஒரு குறை இல்லாமல் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கிறது. எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை இங்கிலீஷ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்டோர் அப்படிங்கிறது, இந்த மீட்டு கொடுப்பேங்கிறதோட பழைய உடன்படிக்கை ஃபுல்லாக தேடினா வந்த காரியங்களில் சிலவற்றை தான் எடுத்து காமிக்கிறேன். சரிங்களா? ஃபார் ஐ வில் ரிஸ்டோர் ஹெல்த் டு யூ, உன்னுடைய அந்த ஹெல்த் சுகத்தை உனக்கு மீட்டு கொடுக்குறேன். அண்ட் ஹீல் யுவர் வூண்ட்ஸ். இந்த வூண்டு காயம் இருக்குல்ல, இதை சிம்பிளாக பார்த்தா காயம், என்னுடைய காயத்தை குணப்படுத்துகிறார். இதோட மூல பாஷையில் இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரானிக் பெயின், ரொம்ப நாளாக இருக்கிறது. சில பேருக்கு மொட்டி வலி, சில பேர்த்துக்கு சுகர், க்ரானிக், காலமாக ரொம்ப நாளமாக தொடர்ந்து இருந்துட்டு வர்றது. சிலருக்கு தலைவலி கூட க்ரானிக் பெயின் இருக்க முடியும். இந்த நீங்கள் சொல்லலாம் சுகர்னு ஒன்று வந்துட்டால் டேப்லெட் எடுக்கணும், ஒர்ஸாகும் இன்சுலின் எடுக்கணும், இன்னும் ஒர்ஸாகும் இன்சுலின் கண்டென்ட்டை கூட்டணும், உலகத்தரமானது. ஆனால் அவர் சிலுவையில் ஏறணும், நமக்காக சாபமாகணும், ரத்தம் சிந்தனும், ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அவர் ஏன் அடிக்கப்படணும், அவர் ஏன் நொறுக்கப்படணும்? அவருடைய தழும்புகளால் குணமானம் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா அவருடைய தழும்பு, ஒரே ஒரு தழும்பு. ஏன்னா 40க்கு 1 குறைய அத்தனை அடி அடிச்சிருக்காங்க. எப்படி சிங்குலர் ஒருமையில் எப்படி தழும்புன்னு சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுதான் கோடு, இதுதான் அடித்த அடி, இது ப்ராப்பரான சதை, முதுகில் ஒட்டிகிட்டு இருந்த ஒரு தோல் ஒரு சதையை பார்க்க முடியல. ஒரு உழவன் உழுது போட்ட நிலம் மாதிரி அவரோட முதுகு இருந்தது. எதற்காக அவர் அடிக்கப்படணும்? உங்களுக்காகவும் எனக்காகவும். இன்னைக்கு சுகம் நம்மளுக்காக ஆல்ரெடி இட் ஹாஸ் பீன் பெய்டு ஃபார். உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய சுகம், அதற்கான கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. அதற்கான ஆல்ரெடி ஹி ஹஸ் பர்ச்சேஸ்ட், ஆல்ரெடி ஹி ஹஸ் பாட் இட் அட் அ கிரேட் ப்ரைஸ். ஒரு விலை மதிக்க முடியாத அவருடைய ரத்தத்தை சிந்தி அடிபட்டு அவர் நம்மளுக்கு ஆல்ரெடி வாங்கி கொடுத்துட்டார். இன்றைக்கி டாக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று சொல்லுது, நான் சுகர்னு சொல்லுது, என்ன டேப்லெட் எடுக்க சொல்கிறாங்க. இது சொன்னதுக்கப்புறம் டேப்லெட்டை நான் தூக்கி எறிஞ்சிருவேன் பிரதர், நான் சுகமாயிட்டேன், நான் எடுக்க மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போ டாக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் குணமானீங்கன்னு சொன்னீங்களோ அன்றைக்கி டேப்லெட்டை சாப்பிட்றத நிறுத்தலாம். ஆனால் இன்னையிலேருந்தே நான் குணமானேன் அறிக்கை பண்ணுறதை நீங்கள் தொடங்கணும். 2வது கம்யூனியன். அவருடைய பந்தியில் பங்கெடுக்கிறதுல 2 எலமெண்ட் இருக்கும், ஒன்று அப்பம், இன்னொன்று ரசம். எப்பொழுதுமே நம்ம நிதானித்து பார்க்குறதில்லங்கிறது, இந்த அப்பம் உங்களுக்காகவும் எனக்கும் பிற்கப்பட்ட அவருடைய உடம்பு. எந்த அளவுக்கு அதிகமாக டேப்லெட் எடுக்க சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக அறிக்கை பண்ணி அந்த அளவுக்கு அதிகமாக அவருடைய பந்தியில் பங்கெடுக்கணும். சரிங்களா?
ஏன்னா அவர் ஆல்ரெடி ஹி ஹஸ் ரிஸ்டோர்ட் யுவர் ஹெல்த். உங்களுடைய சுகத்தை உங்களுக்கு ஆல்ரெடி மீட்டு கொடுத்துட்டார். நம்புறீங்களோ நம்பலையோ, பைபிள் மீட்டு கொடுத்துட்டான்னு சொல்லுது. டாக்டர் சர்டிஃபிகேட் சொல்லுது எனக்கு பிரச்சனைன்னு. எது டாக்டர் உண்மை? எது தான் உண்மையாக நடக்கும்? நீங்கள் எந்த சைடு நிற்கிறீங்களோ, கர்த்தர் சொல்கிறது நடக்காது, பொல்லாங்கன்னு சொல்கிறது நடக்காது. நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அது கட்டப்படும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே அவர் அக்செப்ட் பண்ணுறார். ஏன்னா சகலத்தையும் உங்களுக்கு செய்து முடிச்சிட்டார். இன்றைக்கி போய் அவர்கிட்ட கதறி அப்பா இனிமேல் குணப்படுத்துங்கன்னு கேட்குறதுக்கு எதுவும் இல்லை. ஆல்ரெடி அவர் குணப்படுத்திட்டார். அவர் சகலத்தையும் செய்து முடிச்சிட்டார். அவர் வலது பாசம். அதனால தான் இன்றைக்கி ஜம்முன்னு உட்காந்துருக்க முடியுது. சரிங்களா? அடுத்து மூணாவது, இந்த விஷயத்த சொன்னால் பொதுவாகவே நம்ம சபையில் எப்படின்னு தெரில, பொதுவாகவே இந்த ஃபினான்ஸ் நல்ல செழிப்பாக இருக்கிறது, அது எப்படி அந்த காலத்தில், இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரில, அந்த காலத்தில் பாஸ்டர் மேடம் 2 பேத்துக்கு இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு கேட்ட பாஸ்டர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? பாஸ்டர்னால் எப்படி இருக்கணும்? யாராவது பார்த்து போட்டு எதாவது செய்யுங்கப்பா, இன்றைக்கி எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இல்லை. இதுதான் தாட் ப்ராசஸ். அப்போது ஒரு கர்த்தருடைய மனுஷனுக்கு அப்படி எதிர்பார்த்தா அவங்கள என்ன நினச்சிப்பாங்க? நான் 2 பேர்த்தையும் டிஃப்ரெண்ட் கேடரில் வைக்கலை. பாஸ்டர் கர்த்தரோட மனுஷர், நானும் கர்த்தருடைய பிள்ளை. அவரை நான் அந்த அளவையில் அளந்தா நான் என்ன எந்த அளவையில் அளப்பேன்? இப்படி கைக்கும் வாய்க்கும் இப்படி இருக்க தான் வாழ்க்கை. வெள்ளை சட்டை போட்டுக்கணும், ஒழுங்காக சோப் கூட போட்டு குளிக்கக்கூடாது, அதெல்லாம் பாவம். ஏன்னா பணம் தான் எல்லா பாவத்துக்கும் வேறாக இருக்கிறது. பணம் கிடையாது, பண ஆசை. ஒரு கோடீஸ்வரன் பணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியும். அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு இல்லாதவன் பணத்தை பற்றி மட்டுமே யோசித்துட்டு இருக்க முடியும். சரிங்களா? பணம் இல்லை, பண ஆசை, அதுதான் எல்லாத்தையுமே வேறு. இதை புரிஞ்சுக்காம இந்த செழிப்புங்கிறது என்னமோ கர்த்தரோட பிள்ளைக்கு. இந்த உலகத்தில் ஒரு செழிப்பு படைக்கப்பட்டதுன்னா கர்த்தரோட பிள்ளையை அனுபவிக்காட்டினா வேறு யாருக்காக கர்த்தர் இதை க்ரியேட் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு விளங்கலை. இப்போது என் வீட்டில் நிறையா பொருட்கள் இருக்குது. என் பிள்ளைங்களை 2 பேர் தொடாதீங்க, லிமிட்டடாக இருங்க, இதெல்லாம் மற்றவங்களுக்கு அப்படின்னு நான் வச்சுருந்துருப்பேன். ரொம்ப டீப்பான கேள்வியாக என்ன? முதலாவது என் பிள்ளைங்க தான் என் பந்தியில் உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட முடியும். சொல்லப்போனால் அவ்வளோ வச்சுருந்தா கூட இவ்வளோ பண்ணிட்டு ஏன்பா இது இல்லை? அம்மூரில் கூட்டு போய் என் பிள்ளைங்களை நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வெளில கூட்டு வந்தால் தள்ளு வண்டியில் ஒருத்தர் ஆட்டுக்கால் சூப் வச்சுருக்காரு. சாப்பிட்டு முடிச்ச அடுத்த செகண்டு அப்பா ஒரு சூப் வாங்கி கொடுப்பா. இப்போ தானே பிள்ளைங்களா வயிறு நிறையா சாப்பிட்டீங்க. நாங்கள்லாம் வளர்ற பிள்ளைப்பா, இப்போல்லாம் பேசாத, ஓவராக பேசினீங்கன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லி தருவோம். எனக்கு விளங்கலை. கர்த்தர் ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் படைச்சிருக்காரு அப்படின்னா கர்த்தரோட பிள்ளைகளுக்கு இல்லாட்டினா வேறு யாருக்கு? சரிங்களா? இப்போது நீங்கள் இந்த ஃபினான்சஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் இன்றைக்கி தான் யோபை பற்றி பேசினார் இல்லைங்களா? யோபு 42:10, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். இது சொன்னால் கூட முடிஞ்சு போச்சு. டேட்டா கொடுக்குறாங்க. 14,000 ஆடு, 6,000 ஒட்டகம், 1000 ஏர் மாடு, 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரர் 3 குமாரத்தி. யோபு யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, 1வது அதிகாரம் 1வது வசனம். அதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 7,000 ஆடு இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது? அப்படியே டபுள் 14,000. 3,000 ஒட்டகங்கள், 6,000 டபுள். 500 ஏர் மாடுகள், அப்படியே 1000. 500 கழுதைகள், அப்படியே 1000. இதெல்லாம் டபுள் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், அப்பா முன்னாடி 7 பசங்க 3 பொண்ணுங்க, இப்போ 7 பசங்க 3 பொண்ணுங்க. அவர் சொன்னார், ஜெசிகா ஒரு பிள்ளையை வச்சுட்டே உன்னால் மேனேஜ் பண்ண முடியுதா? ஐயோ, அவங்கவுங்க எத்தனையோ குழந்தை கூட பாருங்க, ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு. அதாவது இது டபுள்ங்கிறது அதனால தான் சொன்னேன், குவான்டிட்டியா குவாலிட்டியா. 7 பசங்க அவங்களுக்கு பதிலாக 14 பசங்க, 3 பொண்ணுங்க அவங்களுக்கு பதில் 6 பசங்கன்னு டபுளாக தந்திருக்க முடியும். உண்மையாகவே ஒரு அப்பானா எப்படின்னா பசங்களுக்கு
உடை உடுத்து வைக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, சாப்பாடு போடுறது, அது மட்டும் கிடையாது. அவங்க கூட எஃபிஷியன்ட் டைம் செலவழிக்கணும். அவங்க கூட டிவி பார்த்துக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா காது தான் கேட்குது, பேசு பேசு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதில்ல. இந்த 7 குழந்தைகள், இந்த 7 பசங்க 3 பொண்ணுங்களுக்குமே யோபோட டைம் போதுமாக இருந்திருக்கும். யோபுக்கு இன்னும் வேணும்னு கேட்டிருந்தால் இன்னும் அதிகமாக கிடச்சிருக்கும். சரிங்களா? உண்மையாகவே அதனால தான் ஆண்டவர் ரிஸ்டோர் பண்ணும்போது எப்பொழுதுமே கணக்கு கிடையாது. ஒரு கணவன் தருதலை இறந்து போயிட்டான், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் 2 கணவராக கேட்க முடியும்? இதனால தான் சொல்கிறேன், குவான்டிட்டி ஆர் குவாலிட்டி. இருந்த கணவன், உன்னை விட்டுட்டு போன கணவன், அவனை விட உன்னை ராஜாத்தி மாதிரி பார்த்து வச்சுக்கிற மாதிரி ஒரு புது ஆள் உனக்கு கிடப்பான். ஹூ வில் டேக் கேர் பெட்டர். முன்ன இருந்ததை விட ஒரு பெட்டர் வெர்ஷன் கிடைக்கும். எல்லாம் டபுள் அப்படின்னா கவுண்ட் கிடையாது. சரிங்களா? இட் இஸ் நாட் ஓன்லி த குவான்டிட்டி, இட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் நம்ம பார்க்க வேண்டியது. சரிங்களா? பொதுவாக நம்ம சொல்கிறது, இது கேட்காம யாருமே இருக்க முடியாது. இழந்த எதனாலும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் டைம் போச்சுன்னா திரும்பி கிடைக்காது. படி, நான் இன்னைக்கு நாள் போச்சுன்னா கிடைக்காது. இன்றைக்கி விட்டினா இந்த டைம் எப்படி வால் கிளாக் மாதிரி ரிவர்ஸ்லேயே கொண்டு போய் வைக்கிறது? டைம் போச்சுன்னா கிடைக்காது. இது தானே ஸ்டாண்டர்ட், உலகத்தரமானது இது தான், இல்லைங்களா? ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள். யோவேல் 22:25, பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஐ வில் ரிஸ்டோர் யூ த இயர்ஸ். இப்படிப்பட்ட தேவனை புரிஞ்சுக்காம நான் ஒரு 30 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், அந்த வருஷங்கள்லாம் நீங்கள் இழந்து போன வருஷங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டி லைஃப் உங்களுக்கு ஆண்டவர் கூட்டி கொடுப்பார். அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்தாங்க இல்லைங்களா? அடிமையாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சம்பளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முதுகு குனிஞ்சு அந்த செங்கல் செய்யணும். ஒரு காலத்துலனாலும் செங்கல் செய்கிறதுக்கு தேவையான அந்த ப்ராடக்ட், அதுக்கான மூல பொருட்கள்லாம் தந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து இவங்க சேட்டை பண்ணுறாங்கன்னு நினச்சி அதுக்கான மூலப்பொருட்களும் நீங்களே எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. இவங்க பல வருஷம் அடிமைத்தனத்திலேருந்து சரியான சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இப்போ வெளில வர்றாங்க. இப்போ வெளில வரும்பொழுது யாராவது ஒருத்தர் சுகவீனமாக இருந்தாங்க நம்ம பார்த்தோமா? வெளில வந்து ஒருத்தர் கூட சுகவீனம் கிடையாது. வெளில வந்தாங்கலாம் பொன் வெள்ளி ஐஸ்வர்யவானாக வெளில வர்றாங்க. இழந்து போன வருஷத்தை மீட்டு பெட்டராக கொடுக்குறாரு. சரிங்களா? நீங்கள் உங்களுடைய தவறுனாலே, அதான் ஏற்கனவே முதலே சொன்னேன், இது என்னுடைய தவறா, இல்லை பொல்லாங்கன் பண்ண சூழ்ச்சியா, இல்லை நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கனால உலகத்தில் எனக்கு கொடுக்கப்படுறதா, கணக்கு வழக்கெல்லாம் வேணாம். சரிங்களா? செய்ய வேண்டியது அவருடைய டியூட்டி. அவரை நோக்கி பார்க்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய டியூட்டி. இழந்த வருஷங்களை, அந்த விளைச்சலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவன். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது இழந்து போயிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவரை நீர் மீட்பர், நீர் மீட்டு கொடுப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு 1 மடங்கு இல்லை, நான் 1 மடங்கு இழந்தேன்னா ரெட்டிப்பா, இல்லை 4 மடங்கா, இல்லை 5 மடங்கா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு விஷயம், நான் ஒரு மாடு திருடினா 5 மாடு, ஒரு ஆடு திருடினா 4 ஆடு. என்ன ஆண்டவரே கணக்கு? மாடு பெருசு, ஒரு மாடை திருடினவன் 5 மாடை தரணுமா? ஒரு ஆடு குட்டியை திருடினவன் 4 ஆடு தந்தா போருமா? உங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது விலை மதிப்பில்லாததாக இருந்தால் ரிட்டன் எத்தனை? அந்த விலை மதிப்பில்லாதது 10 ரூபா திருடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40 ரூபா. 1 லட்ச ரூபா திருடி இருந்தால் 5 லட்சம். உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கக்கூடிய பொருள், உங்களை சார்ந்தது உங்கள்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டதோ, உங்களுக்கு ரிஸ்டோரேஷன் பண்ணும்போது அந்த அளவுக்கு அதிகமான பலன் திரும்பி கிடைக்கும். கரெக்டாக? இல்லாட்டினா எதுக்கு ஒரு மாடுக்கு 5 மாடு, ஒரு ஆட்டுக்கு 4 ஆடு? இது பிளெயின் சைக்கிளில் பார்க்கும்போது. அடுத்தது, இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் செஞ்சது என்ன? எல்லாருக்கும் பாவ மன்னிப்புக்காக அவர் இறந்தார். நானும் அதில் ஒருத்தன். டைல்யூட் பண்ணி பார்க்க முடியும். எனக்காக இந்த உலகத்தில் யாருமே பாவம் செய்யாமல் இருந்து
ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை பறித்து பூசிக்காமல் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்து எல்லாரும் ஒழுங்காக இருந்து நான் தான் ஆள் பறித்து சாப்பிட்ருக்கேன். என் ஒருத்தனுக்காக மட்டும் அவர் வந்திருப்பார், என்னை மீட்டெடுத்திருப்பார்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டாக. இதைத்தான் ஜான் தி அப்போஸ்டல் பண்ணார். கர்த்தருக்கு பிரியமான சீடன் கர்த்தர். ஏன்னா ஏசு கிறிஸ்து 12 சீடர்களில் இவன் தான் ஃபேவரேட், இவங்கெல்லாம் சரியில்லைன்னா சொன்னார். ஏசு கிறிஸ்து இருக்கலே ஒஸ்டால கூட நேசிச்ச ஏசு கிறிஸ்து தான். ஆனால் அவருக்கு பிரியமானவன் நான், அவருக்கு பிரியமானவன் நான். ஜெசிகா சொல்லும், அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என் டேனி எனக்கு பிடிக்காதா? டேனியும் பிடிக்கும், ஜெசிகாவும் பிடிக்கும். ஆனால் ஹூ எக்ஸசைசஸ் தட் ப்ரிவிலேஜ்? கர்த்தர் எனக்காக இவ்வளோ பண்ணார்னு நீங்கள் புறா குஞ்சு அளவுக்கு பார்க்குறீங்களா, ஆட்டுக்குட்டி அளவு பார்க்குறீங்களா, மாடு அளவு பார்க்குறீங்களா? அவரை பற்றின வெளிப்பாடு, அவர் எனக்காக செய்தது அப்படின்னு நீங்கள் எந்த அளவில் அவரை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்டோரேஷன் உண்டு. சரிங்களா? விளங்குதுங்களா? அடுத்து இந்த ஒரு லாஸ்ட் ஸ்லைடு. இப்போ ரெஸ்டோரேஷன், அவர் மீட்டு கொடுப்பார். இப்போ உங்கள்கிட்ட ஒரு உங்கள் ஸ்கூலில் உங்கள் கூட வேலை பார்க்குற டீச்சர் உங்களை ஏமாற்றி பறிச்சிட்டாங்க, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களை ஏமாற்றி பறிச்சிட்டாங்க. இவன் என்கிட்டருந்து பறிச்சிட்டான், இவன்கிட்டருந்து 2 மடங்காக நான் எடுப்பேன்னு நீங்கள் பார்க்கணுமா? இவன் என்கிட்ட 1 மடங்கு பிடிக்கிட்டான், இவன்கிட்டருந்து 2 மடங்கு நான் பறிச்சே ஆவேன் அப்படின்னு பார்க்குறதா? இல்லை உங்களுக்கு அந்த ரிஸ்டோர் பண்ணுறது யார், அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம். இந்த சங்கீதங்களில் மெசையாவை குறித்த சங்கீதங்கள் அப்படின்னு பார்க்குறதுல இது ஒன்று. சங்கீதம் 69:4. நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. Though I have stolen nothing, I must restore it. அவர் எதையும் எடுக்கலை, அவருக்குள்ள பாவம் இல்லை. பாவம்னா என்னன்னே அவருக்கு தெரியாது, அவர் பாவம் பண்ணலை. பாவமே அறியாத அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவமாக்கப்பட்டார். அவர் செய்யாததுக்கு அவர் தண்டனை, அவர் எடுக்காததை அவர் திருப்பி கொடுத்தார். நீங்களும் நானும் நோக்கி பார்க்க வேண்டியது அவரை. உங்களுக்கும் எனக்கும் எங்கேருந்து கிடைக்கும்? இது இல்லைன்னா அவர் என்னதான் உங்கள் ஆத்மாவை தேற்றுறேன்னு சொன்னாலும் இவன் பறிச்சிட்டான் இவ பறிச்சிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 500 ரூபா உங்கள்கிட்ட பறிச்சாங்கன்னா நீங்கள் 5000 ரூபா கொடுத்து டேப்லெட் சாப்பிடணும் மனசை சமாதானமாக வச்சுக்கிறதுக்கு. சிம்பிள். யார்? அவரை நோக்கி பார்க்கிறது. ஏன்னா அவர் எடுக்காததை அவர் கொடுத்தார். பாவம் என்னன்னு தெரியாத ஒருத்தர், பாவமே இல்லாமல் பிறந்தவர், அவருக்குள்ள பாவம் இல்லை, அவர் சிந்தையில் பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யலை. அப்படிப்பட்ட அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவமாக்கப்பட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும், நான் ஒழுங்கானவன், நான் ப்ராப்பரான தான் யோசிக்கிறேன், நான் ப்ராப்பராக தான் செய்கிறேன், அதனால தான் நான் நீதிமான் நினச்சேன்னா தப்பு. அவர் எப்படி பாவமாக்கப்பட்டாரோ நீங்களும் நானும் அந்த மாதிரி நீதிமானாக்கப்பட்டோம். அவரை நோக்கி பார்க்குறோம். அவர் உங்களுக்கும் எனக்கும் சகலத்தையும் முன்ன மாதிரி இருந்தே ரிஸ்டோர் பண்ணி கொடுப்பார். பல மடங்கு, 1000 மடங்கு. நான்லாம் 2, 5, 10 நாளில் எனக்கு பல மடங்கு ஆசீர்வாதம். ஏதாவது நான் இழந்தேன்னா நான் கேட்டு பெற்றுக்கொள்வேன். நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வீங்கன்னு அது உங்களுடைய சாமர்த்தியம். சரிங்களா? பி பிளஸ்ட்.